கதிர் வெடித்து புழம்பு விட கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழினங்கு பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் ஒன்புகழ் சேர் தென் தமிழர் தன்னை வணங்குகின்றேன். தமிழ் சார்ந்தோர் வாழியாரோ. நண்பராய், மந்திரியாய், நல்லாசிரியருமாய், பண்பிலை தெய்வமாய், பார்வையிலே சேவகராய் வீட்டிருக்கிற தங்கம் மருத்துவமனையினுடைய தலைவர், நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தன்னேர் இல்லாத தலைவர், மனிதநேய மருத்துவ மாமணி ஐயா அவர்களே, உலக புகழுக்கு சொந்தக்காரர்களாக மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைத்து பெருமக்களே, ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமமாக வீட்டிருக்கிற தமிழ் அன்பர்களே, இந்த தமிழ் நாமக்கல் என்றால் ஆஞ்சநேயர் என்று சொல்லுவதைப் போல நாமக்கல் தமிழ் சங்கம் நாமக்கல்லினுடைய பெயரை உலகம் முழுவதும் என்று நிலைநிறுத்தி செய்கின்ற வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், தன்னேரில்லாத செயலாளர், பொருளாளர், நன்றி உரையாற்ற இருக்கிற ஐயா பசுமை தில்லை சிவகுமார், லட்சக்கணக்கிலே பணத்தை கொடுத்தவர்கள், ஆயிரக்கணக்கிலே கொடுத்தவர்கள், இன்று 100 தாண்டி இப்ப 100 பேருக்கு மேல் வந்தது எங்களுக்கு 1,00,000 பேர் வந்ததற்கு சமமாக கருதுகிறேன். உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களை தொட்டு செயலாளருடைய ஆணை கிழங்க 5 மணித்துளிகள். இதிலிருந்தா கணக்கு. நான் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. 86வது வயதில் நின்று கொண்டிருக்கின்ற என்னையின் இழுத்து வந்து நிறுத்தி ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதுவரை நடந்த நிலாமுற்ற நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளுக்கும் இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அமெரிக்க தமிழறிஞர், ஜப்பானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர், திருக்குறள் ஆங்கிலத்திற்கு மொழியாக்கம் செய்தவர், தமிழுக்கு தொண்டு செய்தவர்களில் இன்று உலகம் முழுவதுக்கும் சொந்தக்காரராக விட்டிருக்கிற ஐயாவினுடைய இந்த நிகழ்ச்சியிலே நான் என்ன பேசப் போகிறேன்? வழிபாடு, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அறம் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை, மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், சேனின்றெழுதல், நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பலனை விளையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெக்காமை, புறங்குறாமை, பயனிலை சொல்லாமை, தீவினைச்சும் ஒப்புரவுதல், ஈகை, புகழ், அருளுடைமை, புலாமறுத்தல், தபம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்யுணுதல், அவாறுத்தல், ஊழ். இப்படியே 133 அதிகாரங்களையும் சொல்ல முடியும். இப்ப சொல்லுவேன், வேண்டாம் என்று நிறுத்திவிட்டேன். 2 சிறுமியர்கள் இங்கு முற்றோதல் செய்தார்கள். இது நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த இடத்திலே இன்று சிலம்பொழியார் இருந்து பார்த்திருந்தால் நம்முடைய காலத்தில் நடைபெறாத நிகழ்ச்சியை இங்கு நம்முடைய மருத்துவர் ஐயா செய்கிறாரே என்று மனமகிழ்ந்து பாராட்டியிருப்பார். நான் ஒரு கணித ஆசிரியன் தான். 1964 பள்ளிக்கு வந்த நாளிலிருந்து திருவள்ளுவர் சொற்பயிற்சி கூடத்தை அமைத்து என்னால் இயன்றளவு பணி செய்திருக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியில் திருக்குறளை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. தமிழன் ஒரு இனம் உண்டு, தனியவர்க்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று சொல்லப்பட்ட நாமக்கல் கவிஞருக்கு சொந்தக்கான இந்த இடத்தில்
வள்ளுவன் தன்னை உலகினுக்கு இருந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற ஒரே வரியில் உலகத்துக்கு பாரதி சொன்னான். இங்கு எனக்கு என்ன வருத்தம், நேற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மலேசியாவில் பேசுகிற போது சொல்கிறார், இந்தியாவினுடைய பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தது தமிழ். நான் இதுவரை தமிழை இந்த அளவுக்கு பாராட்டியவர் யாரும் இல்லை என்றே நம்புகிறேன். அதற்கெல்லாம் காரணம் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா என்னையும் காப்பாற்றியிருக்கிறார். நான் அதற்கு தனியாக ஒரு விழா நடத்த வேண்டும். நான் கேட்டேன். அப்ப சொன்னார், உங்களை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தேன் என்றார். சொர்க்கத்திலிருந்து மீண்டும் ஏன் இந்த நரகத்திற்கு கொண்டு வந்தேன் என்று சொன்னேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், ஐயாவை போன்று எல்லா மருத்துவர்களும் இருந்தால் நன்றாக இருக்கும். நான் குறிப்பாக சொல்ல விரும்புவது 1330 குறள்பாக்களில் முன் அதிகாரத்தில் அறம்பொருள் என்பதில் ஒரு குறளுக்கு இலக்கணமாக விளங்கிய காரணத்தால் நான் 1000 பிறகுகளை கடந்து வாழ்ந்தேன் என்று கியா விஸ்வநாதன் வந்து எங்களுடைய பள்ளியில பேசினார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று. ஆனால் உலகத்திலேயே தலை சிறந்த அறம் யாமையா கண்டவற்றில் இல்லை, எனை தொன்றும் வாய்மையின் அல்ல பிற. உண்மையை விட உயர்ந்த அறம் உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த ஒரே வார்த்தையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளில் இருக்கிற எல்லா நீதி நூல்களில் இருக்கிற அத்துணை நீதியையும் சொன்ன பெருமைக்கு சொந்தக்காரர் வள்ளுவர். நான் சொல்ல விரும்புவது, நான் சொல்ல போன கேளுங்க. பிரபவ விபவ சுக்ல பிரமோத பிரஜோத்பத்தி ஆங்கரச ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர பகுதானே பிரமாதி விக்கிரம விசு சித்திரபான சுபான தாரண பார்த்திபவிய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குருதி கரநந்தன விஜய ஜெய மன்மத துன்மி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது புரோதி விஸ்வாபசு பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி இறுதி பரிதாபி பிரமாதிச்ச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலயுக்தி சித்தாத்தி ரவுத்திரி துன்மதி துந்துபி துரோத்காரி ரத்தாச்சி குரோதன அச்சய. இந்த 60 என்ன? 60 தமிழ் வருடங்கள். அதுல ஒரு வார்த்தையாவது தமிழ் இருக்கிறதா? நான் பணிவோடு சொல்லுகிறேன், அத்துணை பேரும் இதை நினைவிலை கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் பெற்றெடுக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும், உங்கள் ஒவ்வொரு பேரப்பிள்ளைக்கும், நண்பனுடைய குழந்தைக்கும் தமிழிலே பெயர் வையுங்கள். நாமக்கல் தமிழ் சங்கம் காணுகிற கனவு. நாராயணமூர்த்தி மாதிரி ஒரு செயலாளரை நீ உலகத்திலேயே பார்க்க முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, அவர் பேச்சாளரா, செயலாளரா, சிந்தனையாளரா, எழுத்தரா என்று பார்த்தால் அத்தனைக்கும் சொந்தக்காரர். அதை நூல் எழுதினவர் கூட நினைச்சிருக்க மாட்டார். இவர் விளக்கம் சொல்லும் போது பார்த்தா அவரே ஆச்சரியப்படுவார். நம்ம ராமநாதன் தான் சொல்லுவார். அவருடைய அர்த்தத்தை கேட்டு அத்தனை பேரும் வியந்து போக வேண்டும். ஆதலால் நான் இந்த இடத்தில் வேண்டுவது, இந்த தமிழ் சங்கம் காணுகின்ற கனவை நினைவுபடுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழே பெயர் வைக்க வேண்டும். திருக்குறளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உலக திருக்குறள் மோகன்ராஜ் தலைமையிலான உலக திருக்குறள் மையத்தில் நான் மாநில துணைத் தலைவராக இருந்தேன். தவை திரு குன்றக்குடி அடிகளார் தலைமையிலான சங்கத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். அப்பொழுதுதான் நாங்கள் தீர்மானம் போட்டு திருக்குறளை இந்தியாவுடைய தேசிய நூலாக்க வேண்டும் என்று எழுதி அவருடைய கையொப்பத்துடனேயே அன்றைய பிரதம அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் மூலம் நம்முடைய தமிழ் சங்கத்தில் திருக்குறளை இந்தியாவினுடைய தேசிய நூலாக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை ஏற்றி அனுப்பினால் அது நிச்சயமாக இன்றைய பிரதமர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதை செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு,
திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் அங்குள்களில் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் மூட்கூட்டம் என்று சிறியோருக்கு முழங்கு சிங்களஞ்சே தென்னாட்டு மக்கள் தீராது தீர என்று ஊதுவது சங்கு பொங்கு தமிழருக்கு நிலைத்தால் சங்காரம் ஜமன சங்கே முழங்கு வெங்கடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளுங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்கு உறுதி தமிழுக்கு முந்தி வீரந்தைக்கின்றதமிழ் எங்கள் மூச்சென்று கூறி சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்போதும் தமிழனந்து வேக வேண்டும் என வேண்டிய வாய்ப்புக்கு நன்றி கூறி இறுதியாக என்னுடைய 96வது நிறைவு விழாவில் மேடையிலே இருக்கின்ற அத்தனை பேரும் இங்கு இருப்பீர்கள். முன்னால் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இருப்பீர்கள். அன்று நான் நன்றியுடன் ஆற்றுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.